Okay, so ஆரம்பிக்கலாமா ஜோன்ஸ்? Okay, sir. Shall I complete the intro? You can start the Yeah, webinar. okay. Yeah, okay. Good morning, everyone. This is Merlin from Credo Systems. Happy to welcome you all for today's webinar. Today's session will be handled by our senior trainer, Mr. Ganapati, and the topic is Introduction to AWS Cloud Computing, exclusive for beginners. I kindly request everyone to stay attentive throughout the session. In the last 15 minutes, we will have a dedicated QA session to address your questions. Please remember to stay connected until the end to receive your participation certificate. Without any further delay, hand over the session to Mr. Ganapati. Thank you. Okay, thank you, Merlin. ஸோ வணக்கம் எல்லாருக்கும். ஸோ தேங்க்ஸ், ரொம்ப நன்றி இந்த வெபினார் செஷன் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் இது தமிழ் இருந்தால் கூட ஸ்டில் இட் வில் பி கண்டென்ட்ஸ்லாம் இட் வில் பி மோர் ஆஃப் இங்கிலீஷ் பெர்ஸ்பெக்டிவ். பட் எனியோ, ஸோ ஐ சி ஒரு 32 பேர் 30 பேருக்கு மேலே இருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் பார்ட்டிசிபேஷன். ஸோ பிஃபோர் we go further, right? So let me give a small introduction. என்னை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே, ஸோ என் பேர் கணபதி. ஐ ஹாவ் 27 வருஷம் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கேன். ஸோ நான் வேரியஸ் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் தான் ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ பேசிக்கலாக என்ன பண்ணுவேன்னா, ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸு, கார்பரேட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது மைக்ரேஷன் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது ஏடபிள்யூஎஸ்ல இருந்தால் அது கஸ்டமர்ஸ் ஹெல்ப் பண்ணி தருவேன். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நான் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோட ட்ரைனிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் ஹாபி ஆல்சோ as well, but also it is also a profession. So I also make my living with this. So நம்ம இன்னைக்கு let me go ahead and share my screen. Okay, so thanks for, so உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா யூ கேன் கொஸ்டின், உங்களுக்கு கேள்வி ஏதாவது கேட்கணும்னா நீங்கள் சொல்லுங்க. லாஸ்ட் 15 நிமிஷம் அவங்க சொல்ற மாதிரி, மெர்லின் சொல்ற மாதிரி, வில் கிளாரிஃபை ஆல் யூர் டவுட்ஸ். எந்த டவுட் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணா அண்ட் தென் வி வில் கெட் ஸ்டார்ட். சரியா? வில் கோ get into this one. ஸோ நான் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். Let me know if you're able to see my screen. Screen தெரியுதான் பாரு. ஸோ இதுதான் இன்னைக்கு கொடுத்த டாபிக். ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு ஏடபிள்யூஎஸ் கம்ப்யூட்டிங். ஓகே, ஏடபிள்யூஎஸ்னா என்ன, க்ளவுடுனா என்ன, நம்ம எல்லாம் we are going to see about all this. ஓகேவா? ஸோ என்ன அஜெண்டா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும் க்ளவுடுனா என்ன. ஓகே, க்ளவுடோட பெனிஃபிட்ஸ்னா என்ன. ஓகே, க்ளவுடோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், எதை நம்ம க்ளவுடுன்னு சொல்லுவோம். ஏடபிள்யூஎஸ்ல என்னெல்லாம் க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, நம்ம அந்த மேஜிக் குவாட்ரண்ட் பார்ப்போம். ஏன் ஏடபிள்யூஎஸ் நம்பர் 1? சரிங்களா? தென் வாட் இஸ் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ஏடபிள்யூஎஸ், என்னெல்லாம் சர்டிஃபிகேஷன் பார்ட்ஸ் இருக்கு, அண்ட் ஹவு இஸ் த ஏடபிள்யூஎஸ் சேலரி. இப்போ நீங்கள் ஏடபிள்யூஎஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனி சர்டிஃபிகேஷனுக்கு எவ்வளோ உங்களுக்கு இது பண்ணுங்க. அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எதுக்கு இதெல்லாம் படிக்கிறீங்க? டு மேக் ஷூர் தட் நீங்கள் வந்து என்ன, ஐடி இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகினே இருக்கு. எவ்ரி 2 years 3 years ஏதோ ஒரு நியூ ஃபீச்சர்ஸ் வருது, இல்லை நியூ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வருது இல்லையா? அதே மாதிரி சேஞ்ச் ஆகினே இருக்கு. ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷம் முன்னாடிலாம் பேசிக், ஃபோர்ட்ரான் அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் பாஸ்கல் வந்தது. நீங்க ப்ரோக்ராமிங்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வரும். சி வந்தது, C++ வந்தது, VC++ வந்தது, VB++ வந்தது. ஒவ்வொன்றா அப்படியே சேஞ்ச் ஆகினே வந்தது இல்லையா? அப்புறம் ஃபுல் ஸ்டாக் ஜாவா வந்தது, .NET வந்து. ஸோ இப்போ எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே, இப்போ பைத்தான் வருது. பைத்தான் வந்து ரொம்ப ஹாட். இப்போ AIMLங்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறாங்க. ஸோ சேஞ்ச் ஆகினே இருக்கு. நீங்க படிக்கலைன்னா தென் யூ வில் பி லெஃப்ட் பிஹைண்ட், நீங்க பின்தங்கி போயிடுவீங்க. ஓகே, ஸோ அதனால நீங்க இந்த சாட்டர்டே இந்த டைம் எடுத்து அட்டன் பண்றதுக்கு ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. பட் அதே இந்த எஃபர்ட்டை நீங்க வந்து படிக்க கத்துக்கணும். ஏன்னா நீங்க எவ்ரி டே வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு இதை கத்துக்கிறது ஒரு வாய்ப்பு உண்டு. ஸோ என்ன கத்துக்கிறீங்க, நீங்க என்னதான் பண்ணாலும் அதுலயே நீங்க ஏதாவது இப்ப பண்றீங்க, இதோட இன்னும் சிறப்பா பண்ணலாமா, வேற ஏதாவது புதுசா நீங்க கத்துக்கலாமா, நீங்க வேற ஏதாவது புதுசா ஒன்று பண்றீங்க, நீங்க டெவலப்பரா இருக்கீங்க. ஸோ நீங்க வந்து எப்படி டிஃபெக்ட் இல்லாம பண்ணுவீங்க, பக் இல்லாம எப்படி நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க வந்து பண்ணினே இருக்கணும்.
நீங்க எந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணாலும் அது மிக சிறப்பா பண்ணணும். எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் நேத்தியோட இன்னைக்கு நல்லா பண்ணணும். இன்னியோட அப்படி பண்ணாதான் நீங்க வந்து முன்னுக்கு வர முடியும். நீங்க என்ன ஜாப் பண்ணாலும். ஹேவிங் செட் தட் கிளவுட் வந்து இதுதான் இப்போதைக்கு. ஸோ இதுதான் நம்ம கவர் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ கிளவுடுனா என்ன? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு புரியுற மாதிரி. ஓகே, எல்லாருக்கும் ஜிமெயில் இருக்கு இல்லையா? ஜிமெயில் வந்து உங்களுக்கு வந்து ஐடி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் abc@gmail.com வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். abc@gmail.com உங்க ஐடி. நீங்க லாகின் பண்றீங்க, நீங்க அக்சஸ் பண்றீங்க. லாகின் பண்ண அந்த சர்வர் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு வேண்டியது என்ன? மெயில் பாக்ஸ் அக்சஸ் பண்ணணும். கரெக்டா? ஸோ கிளவுடு வந்து ஒரு மாடல் வேர் ஒரு டேட்டாவை நீங்க அக்சஸ் பண்ணுவீங்க. அந்த டேட்டா எங்க இருக்கு, அது எங்க இருக்குன்னே தெரியாது உங்களுக்கு. ஸோ that is what it is. Cloud computing is a model for enabling ubiquitous, convenient, on-demand network. ஸோ நீங்க கிளவுட் எங்க வேணா அக்சஸ் பண்ணலாம். நீங்க கிளவுட எங்க வேணா அக்சஸ் பண்ணலாம். நீங்க வந்து மொபைல்ல அக்சஸ் பண்ணலாம், நீங்க லேப்டாப்ல அக்சஸ் பண்ணலாம், எப்படி வேணா அக்சஸ் பண்ணலாம். நீங்க கிளவுட் நல்லா வச்சுக்கோங்க. கிளவுடு வந்து கிளவுட்ல டேட்டா இருக்கு. அந்த டேட்டாவை நீங்க எந்த மூலியமா அக்சஸ் பண்ணலாம். நீங்க வைஃபைல அக்சஸ் பண்ணலாம், ப்ராட்பேண்ட்ல அக்சஸ் பண்ணலாம், டயல்-அப்ல அக்சஸ் பண்ணலாம். ஸோ நீங்க ஜிமெயில் எப்படி அக்சஸ் பண்ணாலும் அந்த ஜிமெயில் உங்க செட்டிங்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். நல்லா வச்சுக்கோங்க. யூனிஃபார்மிட்டியா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு நீட் இருக்கு. நான் ஜிமெயில் லாகின் பண்றேன், நான் அக்சஸ் பண்றேன். ஓகே ஃபைன். எனக்கு தேவை இல்லைன்னா லாக் அவுட் பண்ணிடுவீங்க. அதுதான் கிளவுட். உங்களுக்கு தேவை இருக்கும் போது உங்களுக்கு அக்சஸ் பண்ணுவீங்க, தேவை இல்லாத போது நீ இது பண்ணிடுவீங்க. ஸோ அதுதான் இது பார்த்தீங்கன்னா, இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா, என்னோட கர்சர் பார்த்தீங்கன்னா, இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்கு பாருங்களா? ஸோ எண்ட் யூசர்ஸ்லாம் கனெக்ட் பண்றாங்க கிளவுட்ல. இந்த கிளவுட்ல நிறைய இருக்கு. இங்க ஏடபிள்யூஎஸ்ன்னு ஒரு வெண்டர், சர்வீஸ் ப்ரொவைடர். அதே மாதிரி கூகுள் கம்ப்யூட்டிங் கிளவுட், அவன் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர். அதே மாதிரி இவன் ஒரு அஷ்யூர், அவன் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ எல்லாருமே என்ன பண்றாங்க? கிளவுட் சர்வீஸ் கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்றோம்? நம்ம அஷ்யூர்ல அக்கௌண்ட் வச்சுக்கலாம், ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்றோம்? நம்மளுக்கு தேவையான இதை நம்ம அக்சஸ் பண்றோம். அதுதான் முக்கியம். ஸோ ஒரு டேட்டாவை ஒரு இடத்துல இருக்கு, அங்கதான் அக்சஸ் பண்றோம். அதுதான் கிளவுட். So cloud computing is a model for enabling ubiquitous, convenient, on-demand network access. So நீங்க பப்ளிக் கிளவுட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆல் தீஸ் த்ரீ ஆர் பப்ளிக் கிளவுட்ஸ். பப்ளிக் கிளவுட் என்ன? இட் இஸ் யூஸ் ஃபார் பப்ளிக் கன்சம்ஷன். யார் வேணா அக்சஸ் பண்ணலாம். ஏன் பப்ளிக் கிளவுட் யூஸ் பண்றீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருமே யூஸ் பண்றதுக்கு அது கம்மியா இருக்கும். காஸ்ட் கம்மியா இருக்கும், காசு கம்மியா இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு தான் நம்ம அந்த பப்ளிக் கிளவுடுங்கிறோம். நிறைய விதமான கிளவுட்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான கிளவுட் வந்து பப்ளிக் கிளவுட். ஸோ இந்த ஏடபிள்யூஎஸ், ஜிசிபி, அப்புறம் அஜியோர் பார்த்தீங்கன்னா எல்லாமே பப்ளிக் கிளவுட். ஸோ பப்ளிக் கிளவுட்னா என்ன? உனக்கு நீங்க வந்து உங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, நீங்க வந்து என்ன வேணா பண்ணலாம் அந்த அக்கௌண்ட்ல. ஸோ உங்களுக்குன்னு ஒரு இது கொடுத்துருவான். ஸோ அந்த இது வந்து ஷேர்ட் அக்ராஸ் மல்டிபிள் கஸ்டமர்ஸ். நல்லா நான் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கும், அந்த அக்கௌண்ட் கீழே உங்களுக்கு வந்து சில இதெல்லாம் கொடுத்துருவான். அந்த ஹார்ட்வேர்லாம் வந்து ஷேர்ட் அக்ராஸ் மல்டிபிள் கஸ்டமர்ஸ். ஸோ நீங்க அதை உள்ள டீப்பா போய் படிக்கும் போது உங்களுக்கு தெரியும், அவன் நிறைய செக்யூரிட்டி எல்லாம் இன்பில்ட் பண்ணி வச்சிருக்கான். ஸோ தட் உங்களோட டேட்டா உங்களுக்கு தான் தெரியும், இன்னொருத்தரோட டேட்டா அவனுக்கு தான் தெரியும். ஸோ நிறைய அவன் செக்யூரிட்டி இதெல்லாம் பண்ணியிருக்கான். ஒன் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிளவுட் பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட்வேரை ஷேர் பண்ணியிருக்கான் அக்ராஸ் மல்டிபிள் கஸ்டமர்ஸ். அதுதான் நம்ம வந்து டீட்டெயிலா நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது, நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்றீங்கன்னா அது உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. பட் ஆஸ் ஆஃப் நவ் கிளவுட்னா என்ன? ஒரு டேட்டாவை அக்சஸ் பண்றீங்க, அந்த டேட்டா எங்க வேணா இருக்கலாம், உங்களுக்கு தெரியாது, தேவை இருக்கும் போது அக்சஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் நீங்க அக்சஸ் பண்ண மாட்டீங்க. இதுதான் கிளவுட். ஸோ கிளவுடோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்ன? இப்போ வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம். சரி, மெஷர்ட் சர்வீஸ் வில் கோ ஃப்ரம் லாஸ்ட். மெஷர்ட் சர்வீஸ்னா என்ன? நீங்க எத்தனை நிமிஷத்துக்கு யூஸ் பண்றீங்களோ அத்தனை வாட்டி தான் நீங்க பே பண்ணுவீங்க. நீங்க வாட்டர்லாம் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? தண்ணி எப்படி யூஸ் பண்ணீங்க? 100 100 யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி 100 யூனிட்ஸ் ஆர் 100 யூனிட்ஸ் வாட்டர் கன்சியூம் பண்ணீங்கன்னா அவ்வளவுக்கு தான் பே பண்ணுங்க. அதுதான் இது. ரேபிட் எலாஸ்டிசிட்டி. ரேபிட் எலாஸ்டிசிட்டினா எலாஸ்டிக் ரப்பர் பேண்ட் மாதிரி அப்படி ஜவ்வு மாதிரி இழுக்கலாம். ஸோ அப்படி இழுக்கும் போது உங்களுக்கு ரிசோர்ஸ் அதே கொடுத்துரும். உங்களுக்கு ரிசோர்ஸ் அது கொடுத்துரும். அதே ரப்பர் பேண்ட் இருக்கு பாத்தீங்களா? அந்த ரப்பர் பேண்ட் அப்படியே சுருக்கும் போது ரிசோர்ஸ் ரிலீஸ் பண்ணும். அதான் ரிசோர்ஸ் பூலிங். ரிசோர்ஸ் பூலிங்னா ஒரு நீங்க வந்து ஒன்னு அக்கௌண்ட் கேக்குறீங்க, அந்த அக்கௌண்ட் இருக்க நீங்க வந்து EC2 இன்ஸ்டால் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. EC2 வந்து வர்ச்சுவல் மிஷின். ஓகே, அந்த வர்ச்சுவல் மிஷின் வந்து ஒரு ஒரு பூல் ஆஃப் ரிசோர்சஸ்ல இருந்து எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு APIs. ஸோ அவனோட சைட்ல என்ன வரும்? அவனுடைய ஹார்ட்வேரை
ஆப்டிமைஸா யூஸ் பண்றோம். உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு சீப்பா வேணும். அதான் ரிசோர்ஸ் பூலிங். ப்ராட் நெட்வொர்க் ஆக்சஸ். ப்ராட் நெட்வொர்க் ஆக்சஸ்னா என்ன? யூ வில் பி ஏபிள் டு அக்சஸ் அக்ராஸ் வைஃபை, லேப்டாப், எப்படி வேணா அக்சஸ் பண்ணலாம். டயல்-அப், எம்பிஎல்எஸ் அந்த மாதிரி டிஃபரெண்ட் மீடியம்ஸ்ல நீங்க அக்சஸ் பண்ணலாம். ஆன் டிமாண்ட் உங்களுக்கு தேவை இருக்கும் போது யூ நீட் டு அக்சஸ், தென் யூ வில் கிரியேட் வாட் எவர் இஸ் ரிக்வயர்ட். ஸோ இதுதான் கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிளவுட். ஸோ நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? கிளவுட்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிளவுட். மெஷர்ட் எலாஸ்டிசிட்டி, மெஷர்ட் சர்வீஸ், ரேபிட் எலாஸ்டிசிட்டி, ரிசோர்ஸ் பூலிங், ப்ராட் நெட்வொர்க் ஆக்சஸ் அண்ட் ஆன் டிமாண்ட் செல்ஃப் சர்வீஸ். இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? நான் பெனிஃபிட்ஸ், என்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு, என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்கு, இதுதான் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். பெனிஃபிட் என்ன இருக்குன்னா, கம்மியான காஸ்ட். நல்லா நான் வச்சுக்கோங்க, பெனிஃபிட்ஸ் வந்து கம்மியான காஸ்ட். நீங்க வந்து ஒரு பொருளை வாங்க போறது இல்லை. நீங்க கார் வாங்குறீங்க, நீங்க ஸ்கூட்டர் வாங்குறீங்க, அதுக்கு டிப்ரிசியேஷன் காஸ்ட் ஆகும். நீங்க கம்ப்யூட்டர் வாங்கினீங்கன்னா, இப்போ நீங்க 100 ரூபாய் கொடுத்து கம்ப்யூட்டர் வாங்கினீங்கன்னா, அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா அது 50 ரூபா தான், 60 ரூபா தான் விற்கும். ஏன்னா அந்த 40 ரூபா போயிடும் டிப்ரிசியேஷன். நீங்க கிளவுட்ல இருக்கும் போது நீங்க எந்த பொருளும் வாங்க போறது இல்லை. எல்லாமே சர்வீஸ் ப்ரொவைடர் பார்த்துப்போம். அதனாலதான் உங்களுக்கு காஸ்ட் கம்மியா இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்டு. பர்ஃபார்மன்ஸ் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம பார்ப்போம் கிளவுட்ல. அவன் உங்களுக்கு பண்ணி தருவான் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு. நான் ஆஸ் அ கஸ்டமர் நான் வெப்சைட் அக்சஸ் பண்றேன். நீங்க ஃபிளிப்கார்ட் ஜாயின் பண்றீங்க, லாகின் பண்றீங்க, நீங்க ஏதாவது பொருள் வாங்குறீங்கன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? எனக்கு அது லுக் அண்ட் ஃபீல் நல்லா இருக்கணும், டக்குன்னு போட்டா உடனே எனக்கு வரணும் ரிசல்ட், நான் ஆர்டர் பிளேஸ் பண்ண வரணும். ஸோ இதெல்லாம் நீங்க கிளவுட்ல ஈஸியா பண்ணலாம். பியூர் மெயின்டெனன்ஸ் இஷ்யூனா எல்லாமே அவனே பார்த்துப்பான். நீங்க எதுவும் பார்த்துக்க தேவையே இல்லை. யாரு? சர்வீஸ் ப்ரொவைடர். அவன் இதுவா இருக்கலாம், AWS இருக்கலாம், GCP இருக்கலாம், இல்லைன்னா அவன் கூகுள் கிளவுடா இருக்கலாம். சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்லாம் அவனே பார்த்துப்பான். நம்ம எதுவும் பண்ண போறது இல்லை. இம்ப்ரூவ்ட் கம்பேட்டபிலிட்டி பிட்வீன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். இங்க எல்லாமே வர்ச்சுவல் தான். இங்க வந்து பிசிக்கல் கான்செப்டே கிடையாது. இங்க வந்து if you look at AWS, there's a concept called AMI, Amazon Machine Imageன்னு சொல்லிட்டு அது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும். இட்ஸ் கண்டெய்ன்ஸ் த அப்ளிகேஷன் செட்டிங்ஸ், சாஃப்ட்வேர் செட்டிங்ஸ், கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ். அதை வச்சு நீங்க இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அந்த AMI வச்சு நீங்க லைனக்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம், இல்ல நீங்க HP யூனிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம், இல்ல நீங்க வந்து ரெட் ஹேட் இன்ஸ்டால் பண்ணலாம், உபுண்டு இன்ஸ்டால் பண்ணலாம். பேக்கப் அண்ட் ரிகவரி எல்லாமே அவனே பார்த்துப்பான். யாரு? AWS. பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்கேலபிலிட்டி. நீங்க இது எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி, எலாஸ்டிசிட்டி சொன்ன மாதிரி ஸ்கேல் பண்ணலாம். இப்போ இன்னைக்கு நான் வந்து ஒரு வெப்சைட் கம்பெனி ஹோஸ்ட் பண்றேன், ரீட்டைல் கம்பெனி ஜாயின் பண்றேன், ஒரு ரன் பண்றேன்னா, நாளைக்கு பொருள் விற்கணும்னா இ-காமர்ஸ் வெப்சைட்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தென் அக்சஸ் கொடுத்தேன்னா பேஸ்ட் ஆன் த கன்கரண்ட் யூசர்ஸ் நான் வந்து இந்த இதை இன்க்ரீஸ் பண்ணுவேன், ஸ்கேல் பண்ணுவேன். ஸோ அது வந்து ஸ்கேலபிலிட்டி. ஸோ இப்போ இன்னைக்கு 10 பேர் அக்சஸ் பண்றான், நாளைக்கு 100 பேர் அக்சஸ் பண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி ரிசோர்சஸ் யார் கொடுப்பா? கிளவுட் கொடுப்பான். நம்ம ரிக்வஸ்ட் பண்ணா அவனுக்கு கொடுத்துருவான். ஸோ நீங்க வந்து 100 பேர் அந்த வெப்சைட் கனெக்ட் பண்ணாலும் சரி, 1000 பேர் கனெக்ட் பண்ணாலும் சரி, 1,00,000 பேர் கனெக்ட் பண்ணாலும் சரி, 10,00,000 பேர் கனெக்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் குறையாது. அதுதான் ஸ்கேலபிலிட்டி. இன்க்ரீஸ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ். S3 பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ். நீங்க ஸோ S3னா என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஸ்டோரேஜ். ஆடியோ ஃபைல்ஸ், வீடியோ ஃபைல்ஸ் ஸ்டோர் பண்ணதான் S3. தென் தேர் இஸ் சம்திங் கால்ட் EBS, எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர். அது பிளாக் லெவல் ஸ்டோரேஜ். ஓகே, ஸோ அன்லிமிட்டட் கெப்பாசிட்டி. ஸோ அதெல்லாம் இருக்கு உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா சேஃப்டி. ஸோ ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் கஸ்டமர் என்ன கேட்பானா, எனக்கு என்னோட டேட்டாவை எப்படி செக்யூரா வைப்பேன், என் டேட்டா, பிகாஸ் கிளவுட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா கிளவுட்ல நீங்க பார்த்து யார் வேணா அக்சஸ் பண்ணலாம், என்னோட டேட்டா எனக்கு தான் தெரியும். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா என்கிரிப்ஷன் ஒரு கான்செப்டை நீங்க சொல்லலாம். ஸோ டேட்டாவை வந்து ஜம்பிள் பண்ணி யாருமே படிக்க முடியாது இருக்கும். ஸோ உங்ககிட்ட ஒரு பப்ளிக் கீ இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் ஒரு பப்ளிக் கீ இருக்கும், உங்ககிட்ட பிரைவேட் கீ. அந்த பிரைவேட் கீ வச்சு தான் நீங்க வந்து ஓப்பன் பண்ண முடியும் டேட்டாவை, ஆர் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிளவுட். ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நாளைக்கு நீங்க வந்து கிளவுட் ஜாயின் பண்ணோன்னீங்களா, உங்களை இன்டர்வியூல கேட்பான் என்னெல்லாம் பெனிஃபிட் சொல்லுங்க. 1-2 பெனிஃபிட் சொன்னா காஸ்ட் சொல்லலாம். நீங்க இன்னும் வந்து யூ கேன் டாக் அபவுட் மெயின்டெனன்ஸ் இதுக்கு சொல்லலாம். மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்கு, இன்ஸ்டன்ட் சாஃப்ட்வேர் அப்டேட், சாஃப்ட்வேர்லாம் ஆட்டோமேட்டிக்கல் அப்டேட் ஆயிடும், எல்லாம் அவனே பார்த்துப்பான். ஓகே, ஸோ இது வந்து பெனிஃபிட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தது கிளவுட் டெஃபினிஷன், அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பெனிஃபிட். இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, நவ் கம்மிங் டு த கார்ட்னர் மேஜிக் குவாட்ரண்ட். இதுல பாத்தீங்கன்னா கார்ட்னர் வந்து ஒரு
இண்டிபெண்டன்ட் ரிசர்ச் கம்பெனி. ஓகே, அவன் என்ன சொல்றான்னா, அவன் எல்லாரையும் கம்பேர் பண்ணியிருக்கான். 4 இது இருக்கு, 4 பாக்ஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா, ரைட் பாக்ஸ்ல இங்க பாத்தீங்களா, கேன் யூ சி ரைட் பாக்ஸ்? விஷனரிஸ், நிச் பிளேயர்ஸ், சேலஞ்சர்ஸ் அண்ட் லீடர்ஸ். லீடர்ஸ் பாத்தீங்கன்னா AWS நம்பர் 1. ஸோ இதுல 2 பேராமீட்டர்ஸ்ல அவன் அக்சஸ் பண்றான். ஒன்னு கம்ப்ளீட்னஸ் ஆஃப் விஷன், இன்னொன்னு வந்து எபிலிட்டி டு எக்ஸிட். இது ரெண்டுமே பண்றது மேஜிக் குவாட்ரண்ட். ஓகே, ஸோ இதுல என்ன சொல்றான்னா AWS தான் லீடர். ஓகே, ஏன் AWS தான் லீடர்னா, அவன் 2002லயே வந்துட்டான் கிளவுடுக்கு. 220 சர்வீஸ் இருக்கு எங்க AWS வந்து ஆஃபர் பண்றான் 220 சர்வீஸ். ஓகே, நல்லா நான் வச்சுக்கோங்க, 220 சர்வீஸ் ஆஃபர் பண்றான் AWS. சரியா? ஸோ மார்க்கெட் ஷேர்னால அவனுக்கு அதிகம் மார்க்கெட் ஷேர். ஸோ இப்போ வேற 100 ஜாப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 35 ஜாபாவது அட்லீஸ்ட் AWS ரிலேட்டடாக இருக்கும். மற்ற எல்லாம் சேர்த்து 65% தான். ஸோ அதனால உங்களுக்கு பெனிஃபிட் AWS படிக்கிறவங்க என்ன பெனிஃபிட்னா, உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு, நிறைய சர்வீஸ் கொடுக்குறான். இதனால அவனுடைய கஸ்டமரோட ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்றான். இதுதான் அவனுடைய மேஜிக் குவாட்ரண்ட்டோட இது. ஓகே, பாருங்க 31% AWS, அஜூர் பாருங்க 24%, மற்ற எல்லாம் கம்மி தான். நீங்க ரெவென்யூ பாத்தீங்கன்னா 73.7 பில்லியன், பல லட்சம் கோடி. இது நல்லா நான் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க AWS இதுதான் மார்க்கெட் லீடர். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் எல்லாரும் AWS ப்ரிஃபர் பண்றாங்க? ஒன்னு, AWS பாத்தீங்கன்னா கம்பேர்ட் டு கூகுள் கிளவுட் ஆர் கம்பேர்ட் டு அஜூர் இஸ் ஹைலி ஸ்டேபிள். நல்லா நான் வச்சுக்கோங்க, ஹைலி ஸ்டேபிள். எந்த செக்யூரிட்டி இஷ்யூ எல்லாம் வந்தது இல்லை. நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா AWSல செக்யூரிட்டி இஷ்யூ வந்திருக்குன்னு? ஏதாவது ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் செக்யூரா வச்சிருக்கான். சி, உங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் ஒரு ப்ராடக்ட் மேல? ஒரு கடைக்கு போறீங்க, ஓகே, சரி, அதில் போய் கோல்கேட் பேஸ்ட் ஏன் வாங்குறோம்? ஒரு நம்பிக்கை, அது வந்து நம்மளுக்கு நல்லது பண்ணும், அது வந்து இது பண்ணா பல்லு நல்லா இருக்கும், அதுக்குன்னு மற்ற பேஸ்ட் வாங்கக்கூடாதுன்னு இல்லை. ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதே மாதிரி AWS பண்ணியிருக்கான். நல்லா வச்சுக்கோங்க. ஸோ நீங்க வந்து as you go into cloud, you will see the benefits of AWS. ஸோ நான் இந்த AWS ஃபீல்ட்ல வந்து 15 இயர்ஸா இருக்கேன். 2009ல இருந்து இருக்கேன். நல்லா நான் வச்சுக்கோங்க. 2009ல இருந்து நான் வந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். 2009ல இருந்து அப்பையில இருந்தே AWS வந்து நம்பர் 1. ஸோ எனக்கு தெரியும் கஸ்டமரோட பல்ஸ் என்ன, கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறான், ஏன் AWSனால பண்ண முடியுது மற்றதெல்லாம் பண்ண முடியல. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து போக போக நீங்க ஒன்ஸ் நீங்க கிளவுடுக்குள்ள போனதான் உங்களுக்கு தெரியும். மைக்ரேஷன் எப்படி பண்ணலாம், அசஸ்மெண்ட் எப்படி பண்ணணும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வந்து AWS குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ AWS குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படின்னா, இதுல பாத்தீங்கன்னா யூ ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் அவைலபிலிட்டி ஜோன்ஸ், யூ ஹேவ் ரீஜன்ஸ். ரீஜன்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஜியோகிராபிக்கல் ஏரியா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை வந்து ஒரு ரீஜன். நல்லா நான் வச்சுக்கோங்க, மும்பை இஸ் அ ரீஜன். கேன் யூ சி திஸ்? இதுல 2 ரீஜன் இருக்கு பாத்தீங்களா? மும்பை இஸ் அ ரீஜன், சென்னை இஸ் அ ரீஜன், ஒரு ஹைதராபாத் இஸ் அ ரீஜன். மும்பை அண்ட் ஹைதராபாத். ஓகே, மும்பை ஒரு இஸ் அ ரீஜன். ஸோ அதுல வந்து மல்டிபிள் டேட்டா சென்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த டேட்டா சென்டருக்கு தான் அவைலபிலிட்டி ஜோன். ஸோ ரீஜனுங்கிறது ஒரு ஏரியா, அதுக்குள்ள மல்டிபிள் டேட்டா சென்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த டேட்டா சென்டர்ஸ்ல இன்டர் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா 33 ரீஜன் இருக்கு, 105 அவைலபிலிட்டி ஜோன் அக்ராஸ் த வேர்ல்டு வந்து 105 அவைலபிலிட்டி ஜோன். திஸ் இஸ் நதிங் பட் த டேட்டா சென்டர். 600 பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ். எவ்வளவு இருக்கு? 600 பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் அக்ராஸ் அண்ட் 13 ரீஜனல் எட் கேட்சஸ். இது நம்ம அட்வான்ஸ் கிளாஸஸ் எல்லாம் பார்ப்போம். பட் பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் என்னன்னா கேட்ச் சர்வீஸ். ஸோ உங்ககிட்ட மெயின் சர்வர் எங்கேயோ இருக்கும், லோக்கலா ஒவ்வொரு இதுல வந்து கேட்ச் பண்ணுவீங்க, அதுதான் கேட்ச் அது. ஸோ பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ். ஸோ இதுதான் பேசிக்கலி அபவுட் AWS குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ நீங்க எப்படி சர்டிஃபிகேஷன், நெக்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேஷன் வந்து நீங்க நியூ டு ஐடி, எனக்கு ஐடி பத்தி ஒன்றும் தெரியாது, அது ஒரு விதமான இது. இல்லை நான் ஐடிலேயே ஐ வாண்ட் டு மூவ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் இது டு கிளவுட் அப்படின்னு பண்ணலாம். இல்லை எனக்கு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருக்கேன், எனக்கு AWS பத்தி தெரியணும், தென் ஐ கேன் grow the account, grow the organization. அந்த மாதிரி இருக்கு. ஸோ 3 விதமான பீப்புள் இருக்காங்க. ஐடிக்கே புதுசு, ஐடியில் இருக்கிறவங்க, இன்னும் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். இது 3 தான் we are going to target. ஓகே,
இதுதான் சர்டிஃபிகேஷன் பார்ட்ஸ். இங்க பாருங்க, இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஃபவுண்டேஷன், கிளவுட் பிராக்டிஷனர், ஏஐ பிராக்டிஷனர். நல்லா பார்த்துக்கோங்க, கிளவுட் பிராக்டிஷனர், ஏஐ, இது புதுசாக வந்திருக்கு ஏஐ பிராக்டிஷனர். தென் யூ ஹேவ் ஆர்கிடெக்ட், அசோசியேட். இங்க பாருங்க, அசோசியேட்ல இருக்கு ஆர்கிடெக்ட், டேட்டா இன்ஜினியர், ஆபரேஷன்ஸ் டெவலப்பர், எம்எல். And then professional இருக்கு, solution architect and DevOps. Then you have specialty, security, advanced networking, and you also have machine learning. இதுதான் certification parts. ஓகே, ஃபவுண்டேஷன் இருக்கு, அசோசியேட் இருக்கு, அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் இருக்கு. திருப்பி சொல்றேன், ஃபவுண்டேஷன் இருக்கு, அசோசியேட் இருக்கு, ப்ரொஃபஷனல் இருக்கு. ஸோ ஃபவுண்டேஷன்ல பாத்தீங்கன்னா யாருக்குமே தேவையில்லை எக்ஸ்பீரியன்ஸ். எதை பத்தி எனக்கு தெரியும், நான் கத்துக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸாம் CLF Cloud Foundation C-C01 இதுல வந்து இதெல்லாம் கவர் பண்ணிடுவாங்க. கிளவுட் கான்செப்ட், செக்யூரிட்டி, டெக்னாலஜி, இதெல்லாம். ஓகே, $100. ஸோ நீங்க $100 பே பண்ணீங்கன்னா யூ கேன் டேக் திஸ் கொஸ்டின். அபவுட் 65 கொஸ்டின்ஸ் இருக்கும். அபவுட் 45-50 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணா நீங்க பாஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு, ஸோ யாரு இது பண்ணோம்னா ஃபண்டமெண்டல்ஸ் இது பண்ணுவீங்க. இது ஃபவுண்டேஷன், ஜஸ்ட் நாலேஜ் அபவுட் வாட் இஸ் AWS. ஓகே, இது வந்து ஒரு ஆன்சர். தென் ஏஐ பிராக்டிஷனர், இது ஃபவுண்டேஷன்ல வரும். இப்போ வந்து எனக்கு நிறைய இதுல ஏஐ சொல்றாங்க, சார் நம்ம ஏஐ கத்துக்கலாம் கிளவுட் ரிலேட்டடா, இது பெஸ்ட் உங்களுக்கு. ஓகே, அது வந்து பாத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஹூ ஷுட் டேக் இட்? ஐடியல் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ் இன் ஐடி, பிசினஸ், மார்க்கெட்டிங். ஸோ எனக்கு ஏஐ பத்தி தெரியணும் கிளவுட்லனா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பண்ணலாம். எங்களுக்கு பாத்தீங்கன்னா இருக்கு ஃபவுண்டேஷன் ஏஐ பிராக்டிஷனர். இது வந்து பிராக்டிஷனர் எக்ஸாம் கிளவுட். ஓகே, அடுத்தது வந்து சிஸ்ஆப்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். இது வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு, அட்மினிஸ்ட்ரேட்டர் அசோசியேட் லெவல் இருக்கு. ஸோ இது யாரெல்லாம் எடுக்கணும்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், அவங்கலாம் வந்து சிஸ்ஆப்ஸ் அட்மின் எடுக்கலாம். சப்போஸ் இது வந்து இதுல கான்செப்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டீச் பண்ணுவாங்க, மானிட்டரிங் அண்ட் லாகிங், ரிலையபிலிட்டி, பிஸ்னஸ் கண்டினியூட்டி. ஸோ தே கிவன் அ வெயிட்டேஜ் ஃபார் ஈச் ஆஃப் திஸ். Once you join the course, you'll be getting more details about this. So this will help you to manage the operations. That's why it's called as SysOps administration. Okay, இது வந்து இன்னொரு certification. Okay, அடுத்தது பாத்தீங்கன்னா டெவலப்பர். நீங்க வந்து எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு டெவலப்மெண்ட் வெரி இதுனா I can go for a develop. இதுவும் அசோசியேட் லெவல் தான், AWS டெவலப்பர். So you start with development with AWS services, security, troubleshooting, அதெல்லாம். So whoever was working on development, they can take the developer associate level exam. So it is வந்து how do you build applications for AWS? How do you build applications as a software developer? You can develop applications in any program language. It could be Java, it could be .NET, it could be Python, it could be Go programming. நிறைய ப்ரோக்ராமிங் ஃப்ரேம்வொர்க்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணுவீங்க. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா ஓகேவா, புரியுதா? இது கிளியரா டீம்? Yes, sir. சாரி, எனி क्वेश्चंस? சார் நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், கொஞ்சம் ரீகேப் பண்ண முடியுமா சார்? ஓகே ஓகே, ஸோ சர்டிஃபிகேஷன்ஸ் பாத்துல we have found. இதுல இருந்து ஓகே உங்களுக்கு? ஓகே, ரெக்கார்டிங் இருக்கு, ரெக்கார்டிங் பாத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபவுண்டேஷன், அசோசியேட் அண்ட் ப்ரொஃபஷனல். ஃபவுண்டேஷன்ல கிளவுட் பிராக்டிஷனர் இருக்கு, ஏஐ இருக்கு. தென் அசோசியேட்ல மல்டிபிள் இருக்கு, ஆப்ரேஷன்ஸ், ஆப்ஸ். Then you have developer, ML, then data engineer, இந்த மாதிரி at a associate level. Then professional வந்து DevOps and cloud architect. Then specialty, networking, security and machine learning. இதுதான் parts. நல்லா வச்சுக்கோங்க. So you have foundation, you have associate, you have professional and you have specialty. So foundationல வந்து whoever is new to AWS, அது AI practitioner பாத்தீங்கன்னா this is more about people who wants to get into cloud with AI. அதுக்கு வந்து AI practitioner. SysOps administration, they want to manage or handle operations on the AWS platform. Na SysOps administrator. நல்லா நான் வச்சுக்கோங்க. That is what it is. Okay, SysOps administrator. Okay, next பாத்தீங்கன்னா developer associate. Associate level தான். நல்லா வச்சுக்கோங்க. Foundation, associate and then professional. நல்லா வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து ஐ வாண்ட் டு பில்ட் சம் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணா இதெல்லாம் நீங்க the questions will be coming from this from the split இதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ ஒரு 60 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுங்களேன், 20 கொஸ்டின் வந்து டெவலப்மெண்ட்ல வரும், ஒரு 10-12 கொஸ்டின் வந்து செக்யூரிட்டியில் வரும்,
இன்னும் how do you deploy those applications, அதுல வந்து 24%. ஸோ இதை வந்து டெவலப்பர் அசோசியேட். சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் இதுவும் அசோசியேட் லெவல், பட் ஆர்கிடெக்ட் லெவல். ஓகே, சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் லெவல். இதுல எப்படி டிசைன் பண்ணுவீங்க? ஸோ இது முக்கியமான இதுனா இது வந்து people who want to work on design. Solution architect is more of a design பண்ணணும் அந்த மாதிரி தேவை உங்களுக்கு அப்படின்னா மைக்ரேஷன் பண்ணி டிசைன் பண்ணணும். And I always prefer people with a solution architect. Go for a solution architect associate level. இதுல பாத்தீங்கன்னா $150. We have 65 questions, about 50 questions, and so 750 marks எடுத்தாதான் பாஸ். ஓகே, அதுதான் நம்ம பார்க்க போறோம் once you enroll into the class. Then you have data engineer. இப்போ நிறைய டேட்டா ரிலேட்டட் இது இருக்கு பாத்தீங்கன்னா டேட்டா. ஸோ DEA-C01 டேட்டா இன்ஜினியர், அஃப்கோர்ஸ் இன் அசோசியேட் லெவல். ஸோ டேட்டா இன்ஜினியர்ஸ் ஹூ கேன் கிரியேட் பைப்லைன்ஸ், டேட்டா பைப்லைன்ஸ். ஸோ நீங்க டெவாப்ஸ்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் CI/CD, ஜென்கின்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதே மாதிரி ரிலேட்டடா யூ வில் கிரியேட் தட் சேம் சிமிலர் டு வாட் யூ ஹேவ் கெட் இன் AWS. ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா யூ வில் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் 2 to 3 years of data engineering experience, familiarity with scripting and SQL உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ML associate, machine learning associate, backend engineer, DevOps engineer, data engineers, அதெல்லாம் வந்து AWS ML associate level. Then you have professional. This is what I said, professional 3 இருக்கு, இது 2 இருக்கு. ஒன்று ஆர்கிடெக்ட் லெவல் இருக்கு, இன்னொன்று வந்து டெவலப்பர் லெவல். ஸோ இது வந்து அட்வான்ஸ்டு. ஓகே, ஸோ இது வந்து எப்படின்னா $300. You have about again 80 questions, 80 not 65 questions, 80 questions. Okay, இதான் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ப்ரொஃபஷனல் லெவல். ஸோ இதுல வந்து டிசைன், how do you do migration, how do you do continuous improvement. ஓகே, அதெல்லாம். தென் DevOps ப்ரொஃபஷனல், certified DevOps engineer, இது வந்து அசோசியேட் லெவல் ப்ரொஃபஷனல், இது வந்து DevOps ப்ரொஃபஷனல். ஓகே, ஸோ SDLC automation, again advanced DevOps practices, அதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் லெவல் வரும். நெட்வொர்க்கிங்லாம் ஸ்பெஷாலிட்டி. How do you design a network? How do you implement a network? How do you monitor the network? That's called network operations, right? And then how does it work along with security? That's specialty. Then machine learning, specialty for machine learning. We'll talk about data modeling. Machine learning, the various data models. How do you develop various data models, right? How do you implement what are the various algorithms associated? What is data modeling? How do you analyze the data, right? Data engineering. So all these are specialty. Then you have security. Security is from an infrastructure perspective, identity and access management perspective. How do you log? How do you monitor? How do you protect data? So இதெல்லாம் வந்து security level. So this is some of the things. இந்த இதை you should know this. What I'm trying to say, இங்க பாத்தீங்கன்னா look at this. இந்த இது வந்து you should be very very clear. Okay va? This one you need to be very very clear. Okay. Now finally பாத்தீங்கன்னா you will look at finally we are looking at the salary part, because எனக்கு என்ன லாபம். These are the various things which I took it from one of the recent postings. You can be a developing engineer, minimum 10 lakhs. It depends upon the years of experience. Maybe 2 years 10 lakhs வாங்கலாம், 5 years 20 lakhs வாங்கலாம், 10 years 30-40 lakhs வாங்கலாம். ஸோ அதுக்கு மேல போக 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 உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். ஒன் திங் ஐ வில் சே, ட்ரெடிஷ்னலா நீங்க வெறும் டெவலப்மெண்ட் பண்றதுக்கும் AWS பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இது வந்து எமர்ஜிங். எல்லாமே இங்க தான் சூஸ் பண்றாங்க. எல்லாமே கஸ்டமர்ஸ்னா தே ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் கிளவுட். ஸோ அவனுக்கு 5% 10% வந்து உங்களுக்கு 15-20% வந்து இயர் ஆன் இயர். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கில் இருக்கணும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியருக்கு பாத்தீங்கன்னா 4 lakhsல இருந்து 20 lakhs, கிளவுட் ஆர்கிடெக்ட்டுக்கு 40 lakhs 45 lakhsலாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் அபவுட் 10 years எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். நல்லா நான் வச்சுக்கோங்க, உங்களுக்கு இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுவும் உங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபைனலா ஜஸ்ட் கிவ் மீ 1 minute, I'll just wind up this. Okay, at the end of the day நீங்க சூஸ் பண்றது ரைட் திங். ஓகே, நீங்க டிலே பண்ண somebody else is going to win. ஒவ்வொரு ஜாப் வரதுக்கும் ஒரு 1000 பேர் அந்த ஜாபை போட்டி போட்டு இது பண்றோம். ஸோ நீங்க எப்படி அதுல நம்பர் 1 இருப்பீங்க, ஐ லீவ் இட் யூ. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒவ்வொரு ஜாப் ரிக்வயர்மெண்ட் போஸ்டிங், நௌக்கரி, கிளாஸ் டோர், அம்பிஷன் பாக்ஸ், எங்க போனாலும் ஒவ்வொரு ஜாப் போஸ்ட் ஆச்சுன்னா அதை தவிர எவ்வளவு பேர் இருக்காங்க? 1000 பேர், 10,000 பேர், 20,000 பேர் இருக்கானுங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நீங்க மேல போக போக எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுக்கு காம்படிஷன் அதிகம். ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து இப்பவே ரைட் டிசிஷன் எடுத்திருக்கீங்க இந்த வெபினார் அட்டென்ட் பண்ணி.
நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா ஒவ்வொரு நாள் டிலே ஆக ஆக உங்களுக்கு இட் வில் பி வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ வித் தட் ஐ திங்க் ஐ ஹவ் கவர்ட் half an hour for whatever I have said. So I just want to check with you. ஏதாவது I'm just open for questions. Any doubts which you have? ஏதாவது doubts இருந்தா சொல்லுங்க எனக்கு. இந்த டெக்ல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா we can go for the questions. I think I have covered everything இல்லையா டீம்? இதுல கோடிங் வருமா சார்? சாரி, இதுல கோடிங் வருமா AWS? உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது, சொல்லுங்க. AWS ல கோடிங் வருமா சார்? AWS ல இல்ல, கோடிங் தனி இது கோர்ஸ்ங்க. அது டெவலப்பரா இருந்தா வரும். AWS ல DevOps அல்ல DevOps AI ல என்ன பர்பஸ் சார்? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன? நீங்க ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்மார்ட் டிவி சொல்றோம் இல்லையா, ஸ்மார்ட் ஹோம் சொல்றோம். நீங்க எல்லாம் ஒரு சென்சரி இதை வச்சு கனெக்ட் பண்ணிருக்கீங்க. எல்லாமே சென்சரி தான். when that is connected to the cloud, then you can manage it remotely. ஓகேவா? ஸோ ஏஐனுடைய பார்ட் என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது cannot replace human intelligence. நீங்க ஒரு சொன்னீங்கன்னா, ஒரு மாடல் டெவலப் பண்ணீங்கன்னா மிஷின் லேர்னிங் வச்சு அதை பண்ணும். நீங்க என்ன பண்ண சொல்றீங்களோ அதை பண்ணும். நல்லா நான் வச்சுக்கோங்க, என்ன வேணா பண்ணலாம். நீங்க நல்லா நான் வச்சுக்கோங்க. எப்படி வேணும். ட்ரோன்லாம் எப்படி பண்றாங்க? ட்ரோன் கான்செப்ட் தெரியும்ல உங்களுக்கு? ட்ரோனை விட்டீங்கன்னா அது சுத்தும், அது அப்படியே மேலே ஹெலிகாப்டர் மாதிரி போகும். அதெல்லாம் எப்படி பண்றாங்க? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் பண்றாங்க. ஸோ ஏஐஎம்னோட ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் வந்து நீங்க என்ன பண்ண சொல்லணுமோ அதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணலாம். ஸ்டாண்டர்ட் டாஸ்க் இருக்கு, ரொட்டீனா பண்ணிட்டே இருக்கீங்க, அது வந்து ஒரு இதை வச்சு ஆட்டோமேட் பண்ணலாம் ஏஐஎம்எல் வச்சு. அதுக்கு தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. அதுக்கு AWS க்கு என்ன கனெக்டிவிட்டி சார்? AWS வந்து கிளவுட்ல நீங்க ஏஎம்எல் வச்சு பண்ணலாம். ஓகே சார். DevOps சேம் என்ன சார்? ஆமா, கிளவுட்ல DevOps இருக்கு, அதான் AWS கிளவுட். see DevOps AWS ல இருக்கு, DevOps Azure ல இருக்கு, DevOps இதுலயும் இருக்கு. இங்க அதெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன். கான்செப்ட் DevOps ஒண்ணுதான். what is DevOps? Development plus operations. ஓகே, அடுத்த கேள்வி. ஹலோ, யாரு? சொல்லுங்க. சொல்லுங்க. என்ன கேள்வி கேட்டீங்க? மதியானம் தான் வாங்க போவோம். மதியானம் தான் சாரே வச்சுப்பாங்க. அவன் ரூம்ல இருக்கான். ஓகே. அவன் கலந்து சொல்றாடே. ஹலோ சார். சொல்லுங்க. சார், ஆக்சுவலாக எனக்கு நான் ஐடியில் 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ பிபிஓ ஃபீல்டில் தான் இருக்கேன். எனக்கு ஏஜ் 38. இப்போ இந்த கோர்ஸ் படித்தா எனக்கு ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? நான் ஃப்ரெஷராக தானே கன்சிடர் பண்ணுவேன். ஆமா, ஃப்ரெஷ்ஷா தான். இல்லைன்னா உங்களுக்கு நீங்க பண்ணீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூமை 2 இயர்ஸ் மாடிஃபை பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணலாம். அதுக்கு மேல பண்ண முடியாது. ஓகே, 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்க எவ்வளவு சம்பாதிக்கணும்னு எனக்கு தெரியாது. பட் ஒரு டீசென்ட் இது நீங்க கண்டிப்பா பண்ணலாம். அது மாதிரி பண்ணலாம். இதுல பிபிஓ என்னோட சேலரி 4.2 தான் சிடிசி. அதெல்லாம் ஜாஸ்தியா வாங்கிடலாம். அதெல்லாம் கண்ண முடியும் நீங்க போலாம். நீங்க கண்ண முடியும் தயவுசெய்து ஆட் பண்ணுங்க. அதுதான் இப்போ. ஆனா எனக்கு ஏஜ் 38 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இப்போ லேர்ன் பண்ணா இவ்வளோ இயர்ஸ். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, பிரச்சனையே இல்லை உங்களுக்கு. நீங்க கவலைப்படாதீங்க. இந்த கோர்ஸ் டியூரேஷன் எத்தனை மந்த்? 40 ஹவர்ஸ்ங்க. 40 ஹவர்ஸ். 40 ஹவர்ஸ்ல ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி எனக்கு ப்ராப்பர் ஐடியா. ஆமா, அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணா கொஞ்சம் ஐடியா கிடைக்குங்களா? கண்டிப்பா கிடைக்கும். ஓகே சார். கோர்ஸ் ஃபீஸ் சார்? அதெல்லாம் இவர்கிட்ட கேட்டுக்கோங்க, இன்ஸ்டிட்யூட் கிட்ட.
சார் இது 40 ஹவர்ஸ் வந்து ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணீங்களா? ஆமா எல்லாம் உண்டுங்க. ஏன்னா சப்போஸ் ஒர்க் பண்ணுறப்போ என்ன டைமிங்ஸில் என்ன சார் டைமிங்ஸ் கிளாஸஸ் அதெல்லாம் அதுக்கு? அதெல்லாம் வந்து நீங்க இப்போ பேட்ச் ஆரம்பிச்சு சொல்லுவாங்க உங்களுக்கு. சரி ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் மார்னிங் சார். ஹலோ சொல்லுங்க சார் ஆக்சுவலி நான் கிரிதர் சார். சொல்லுங்க. நான் இப்போ ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியில் அப்ளிகேஷன் டெவலப்பராக இருக்கேன். ஃபேண்டாஸ்டிக். ஓகே சார். இப்போ வந்து ஏடபிள்யூஎஸ் படித்து அந்த லைனில் போகிறது பெட்டரா, இல்லை ஃபங்க்ஷனலாக அந்த சைடு ஏடபிள்யூஎஸ் சொல்யூஷன் ஆர்கிடெக்டாக போகிறதா, இல்லை ஃபங்க்ஷனல் அந்த சைடு படித்து ஃபங்க்ஷனல் ஆர்கிடெக்டாக போகிறதா, டெக்னோ ஃபங்க்ஷனல் மாதிரி? எனக்கு உங்களுடைய விருப்பம் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் எதுவும் சொல்ல முடியும். ரெண்டுத்துக்குமே வாய்ப்பு உண்டு, அதுதான் ஒரே வார்த்தையில் சொல்லுவேன். பட் ஒரு ஃபியூச்சர் ஸ்கோப்புங்கிறது எதுக்கு சார் அதிகம்? ஏடபிள்யூஎஸ் தான் இருக்கு, அதில் சந்தேகமே கிடையாது. ஓகே. பட் இப்போ ஃபங்க்ஷனலாக பார்த்தோம்னா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லேருந்து எல்லாமே பார்க்குறது, ஒரு கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் உள்ளே எடுத்துகிட்டு வந்து அது எல்லாத்தையுமே டெவலப்பருக்கு ஒரு ஐடியா கொடுக்குறது எல்லாமே ஒரு ஃபங்க்ஷனல் கன்சல்டண்ட்டாவோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனல் பீப்புளாக தான் இருக்காங்க. ஆமாம், கரெக்ட். ஆமாம். அப்படி இருக்கிறப்ப இப்போ ஏடபிள்யூஎஸ்னால அது ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்லேயோ இல்லை ஏதோ ஒரு இம்ப்ளிமெண்டேஷனில் தான் பண்ணுவோம். ஆமாம். அப்போ எப்படி சார் நம்ம ஏடபிள்யூஎஸ்க்கு ஸ்கோப் அதிகங்கிற மாதிரி சொல்கிறோம்? ஏன்னா இங்கே நீங்கள் இஃப் யூஆர் டெவலப்பர்னா டெவாப்ஸ் எடுத்துக்கோங்க. ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸ் உங்களுக்கு ரிலேட்டட் ஃபீல்ட் தானே அது. ஆமாம் சார். அப்போ நீங்கள் என்னெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ அது நீங்கள் க்ளவுடில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் ஏபிஐ டெவலப் பண்ணுறீங்கன்னா ஏடபிள்யூஎஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ லேர்னிங் ஏடபிள்யூஎஸ் இது பெட்டருங்கிறீங்க? ஆமாம். ஓகே சார். தேங்க்யூ. ஹலோ சார். சொல்லுங்க. குட் மார்னிங் சார். நான் சார் இப்போ நான் ஏடிவி தான் பார்த்தேன். ஹலோ சொல்லுங்க. கேக்குதா சார்? சொல்லுங்க. கேக்குது. நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்றது சார்? எது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது? நீங்க கிளவுட்ல புதுசுன்னா நீங்க டைரக்டா கிளவுட் ஆமா சேர்ந்துடலாம், சார். கோர்ஸ் சேர்ந்துடலாம். ஓகே சார். இல்ல சார், எது இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்றது சார்? எப்படி? இல்ல நீங்க எனக்கு சொல்றது புரியல, எனக்கு என்ன சொல்றீங்கன்னு. இல்ல சார், ஃபர்ஸ்ட் இப்பதான் ப்ரோக்ராம் மீட்டிங் உள்ளாருன்னா எதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுன்னு கேட்குறேன் சார். கிளவுட் ஸ்டார்ட் பண்ணுங்க. கிளவுட் ஏடபிள்யூஎஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க புதுசு ஃப்ரெஷர், காலேஜ் ஃப்ரெஷர், நீங்க ஃபவுண்டேஷன்ல இருந்து கூட பண்ணலாம். இல்லைன்னா டைரக்டா நீங்க இது வரையும் பண்ணலாம். நீங்க ஒன்னா அது ஓகே பண்ணலாம், சார். அப்படின்னா டைரக்டா அசோசியேட் லெவல் பண்ணலாம். ஓகே சார். ஹாய் சார். சொல்லுங்க. சார் இப்போ நான் பேங்கிங்ல ப்ரொடக்ஷன் சப்போர்ட்ல இருக்கேன். நான் டேட்டாபேஸ் ஓரியன்டாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் சரி. இப்போ கிளவுட் ஏடபிள்யூஎஸ் போகணும்னா டேட்டா இன்ஜினியர் எடுத்தா கரெக்டாக இருக்குமா ஜாப் ஷிஃப்டிங் பண்ணுறதுக்கு? டேட்டா இன்ஜினியர் என்ன ஒர்க்கிங் சொல்றீங்க? புரியல. ப்ரொடக்ஷன் L2 சப்போர்ட் மாதிரி இருக்குங்க சார் ஸோ பேங்கிங். ப்ரொடக்ஷன் சப்போர்ட்னா நீங்க வந்து டெவலப் பண்ணணும் பண்ண போறது இல்லை, சப்போர்ட் தான். நீங்க டெவாப்ஸ் ஆமா. நீங்க இந்த இதை எடுத்துக்கலாம், சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட்டே எடுத்துக்கலாம். அப்படி ஓகே. இப்போ இந்த இப்போ தனியா எடுக்கணுங்களா? இது நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் ஆகுமா? அந்த நீங்க சொல்றது DevOps கரெக்டா. அந்த இது. இல்ல நீங்க வந்து என்ன கோர்ஸ்ன்னு பார்த்தோம், அவங்களுக்கு இது வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க எந்த கோர்ஸ் உங்களுக்கு நல்லது. நீங்க ம் ம் தனியா கூட என்னோட கனெக்ட் பண்ணலாம், நான் கைட் பண்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. ஹலோ சார். சொல்லுங்க. ஹலோ. சார் இப்போ சொல்லுங்க. டவுட் கேட்டேன்ல, இது 38 இயர்ஸ்ன்னு சொன்னேன்ல. இப்போ நான் ஆமா, என்ன கோர்ஸ் சார் பண்ணலாம்? ஏன்னா நானும் கிட்டத்தட்ட ஃப்ரெஷர் மாதிரி தான். இப்போ பண்ணால் ஏடபிள்யூஎஸ்ல எது பண்ணலாம்? நீங்க வந்து இது பண்ணலாம், கிளவுட் அசோசியேட் ஆர்கிடெக்ட் லெவல், கிளவுட் ஆர்கிடெக்ட் அசோசியேட் லெவல்னு ஒன்று இருக்கு, அதை பண்ணலாம். நீங்க ஓகே நீங்க ஓகே சார். இவங்களோட கனெக்ட் தேங்க்யூ சார். பண்ணுங்க, they will guide you. ஆமா ஆமா. யார் கூட சார்? அந்த இதில் ஆமா வாட்ஸ்அப் சாட் ஆமா குரூப்பில் இருக்கேன், அந்த ஆமா குரூப்லையா? ஆமா இது பண்ணுங்க, ஓகே they will connect with you. ஷூர் சார். தேங்க்யூ சார். Sure.
வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்ல சார், அந்த ரெக்கார்டிங் பார்த்துட்டு தான் நான் கேட்க முடியும். நான் பாதியில் தான் வந்தேன் நான். சரி, ஓகேங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கனெக்ட் பண்ணுங்க, நல்ல டெசிஷன் எடுங்க. ஸோ வி ஆர் தேர் டு ஹெல்ப் யூ, உங்களை கைட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? சார் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கோர்ஸ் எந்த டேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஐடியா இருக்கு? எல்லாமே அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு. யூ கேன் ரீச் அவுட் டு தேம். என்ன டைமிங்ஸு, என்ன கோர்ஸ் ஃபீஸு, என்ன என்ன எடுக்கணும், என்ன உங்களுக்கு ஓகே. இது எல்லாம் டைமிங்ஸ் என்ன எல்லாமே. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூங்க, தேங்க்ஸ், பாய். Thank you for this interactive session, Mr. Ganapathy. Thank you everyone for joining the session today. Please provide your valuable feedback to get the participation certificate, and the offers are going on. If you guys not joined the WhatsApp group, please join and get the recording details there. And please feel free to contact us. If you guys like to upgrade your career in AWS, please contact the number given in the chat box. Join the WhatsApp group and get the participation and the recording details. உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருந்தது ஏடபிள்யூஎஸ் கோர்ஸ் அண்ட் டைமிங் பற்றிலாம். அதில் நம்பர் டிஸ்பிளேல சேட்ல கொடுத்துருக்கோம். ப்ளஸ் ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் சேட்ல கூட கேளுங்க. We will clarify your doubts. Okay. Okay, thank you. Welcome. Yes.